அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களில் ராகு கேது என்றாலே மக்களுக்கு ஒருவிதமான பயம் உண்டு. அப்படிப்பட்ட இந்த இரண்டு கிரகங்கள் எவ்வாறு தோன்றின என்பதை பற்றி இந்த பதிவில் காண்போம். புராணங்களின்படி பிரம்மபுத்திரர்களில் ஒருவருக்கு மகனாக பிறந்தவர் காஷ்யப மகரிஷி. இவர் சப்த ரிஷிகளில் ஒருவராக போற்றப்படுபவர். காஷ்யபருக்கு 13 மனைவிகள். அவர்களில் திதி என்பவளுக்கு பிறந்தவள் சிம்ஹிகை. சிம்ஹிகை பிரம்மனிடம் அனைவரது நிழலையும் அடக்கி அதன் மூலம் அவர்களை ஆளும் வரத்தை பெற்றவள். மேலும் மாய வித்தைகளில் சிறந்தவள். அவள் விப்ரசித் என்ற அசுரனை மணந்தாள். இவர்களுக்கு பிறந்தவன் ஸ்வர்ணபானு. ஸ்வர்ணபானு அடுத்தவர்களை மயக்கி தனது செயலை முடித்துக் கொள்வதில் வல்லவன். தனது தாயிடம் இருந்து அனைத்து விதமான மாய வித்தைகளையும் கற்றுக்கொண்டான். அவனது தந்தை அசுரன் என்பதால் எல்லோரும் ஸ்வர்ணபானுவை அசுரன் என்றே அழைத்தனர். இதனால் மனம் வருந்திய அவன் தாய் காஷ்யபரின் வழி வந்தவன் என்பதால் தன்னை தேவனாக கருதுமாறு இந்திரனிடம் சென்று மன்றாடினான். இந்திரன் அதை ஏற்கவில்லை. இதனால் கோபமடைந்த ஸ்வர்ணபானு தேவர்களை பழிவாங்க வேண்டும் என்பதற்காக அசுரர் கூட்டத்தில் சேர்ந்தார். அசுரர்களுக்கும் தேவர்களுக்கும் இடையே அடிக்கடி நடந்த போரில் தேவர்கள் பலர் மாண்டு வந்தனர். தாங்கள் சாகாமல் இருக்க பார்க்கடலில் இருக்கும் அமிர்தம் உதவும் என்பதை அறிந்து இந்திரனிடம் கூறினர். இது ஒரு புறம் இருக்க, இந்திரலோகத்தில் மற்றுமொரு சம்பவம் நடந்தது. இந்திரன் தனது வாகனமான ஐராவதத்தின் மீது அமர்ந்து ஊர்வலம் வந்தபோது துர்வாச முனிவர் எதிரில் வந்தார். எப்போதும் கோபத்துடன் இருக்கும் துர்வாசரோ அன்று வைகுண்டத்தில் மகாவிஷ்ணு மற்றும் மகாலட்சுமியை தரிசித்த காரணத்தால் மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தார். இந்திரனை வாழ்த்தி தன் கையில் இருந்த மலர் மாலையை அவனிடம் கொடுத்தார். இந்திரனோ மாலையை அலட்சியமாக யானையின் தலையில் வைக்க, யானை அந்த மாலையை எடுத்து தனது காலடியில் போட்டு மிதித்தது. கடும் கோபம் கொண்ட துர்வாசர், இந்திரா, அவ்வளவு ஆணவமா உனக்கு? மகாலட்சுமியின் பிரசாதத்தை அவமதித்த காரணத்தினால் உன் செல்வம் முழுவதையும் நீ இழப்பாய் என இந்திரனை சபித்தார். உடனே இந்திரனது செல்வங்கள் ஐராவதம் அவனை விட்டு மறைந்தன. இந்திரன் துர்வாசரிடம் தன்னை மன்னித்து சாப விமோச்சனம் வழங்கும்படி மன்றாடினான். மனமிறங்கிய துர்வாசர் அவனிடம் பார்க்கடலை கடைந்தால் அவனது ஐராவதம் உள்பட அனைத்து செல்வங்களும் மறுபடியும் கிடைக்கும் என்று கூறினார். இப்போது இந்திரனுக்கு பார்க்கடலை கடைய வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. தேவர்கள் மட்டும் இதை செய்வது முடியாத செயல். அவர்களுக்கு உடல் வலிமை மிகுந்த அசுரர்களின் உதவியும் தேவை. உடனே அவர்கள் அசுரர்களிடம் சென்று அவர்களுக்கும் அமிர்தத்தில் சமபங்கு அளிப்பதாக கூறி அவர்களை சம்மதிக்க வைத்தனர். மந்தார மலையை மத்தாகவும் வாசுகி பாம்பை கயிறாகவும் கொண்டு பார்க்கடலை கடைந்தனர். பாம்பின் தலைப்பகுதியை அசுரர்களும் வால்பகுதியை தேவர்களும் பற்றியிருந்தனர். அப்போது ஏற்பட்ட வலி தாங்காமல் வாசுகி விஷத்தை கக்க அனைவரும் பயந்து சிவனிடம் முறையிட, சிவன் ஆலகால விஷத்தை தானே உண்டு நீலகண்டனாக மாறினார். அதன் பிறகு மீண்டும் பார்க்கடலை கடைய ஆரம்பித்தனர். பார்க்கடலில் இருந்து திருமகள், ஐராவதம், காமதேனு என்று பல அரிய பொருட்கள் ஒவ்வொன்றாக வெளியே வந்தன. அவர்களின் முயற்சியால் கடைசியில் அமிர்தம் தோன்றியது. தீய குணம் கொண்ட அசுரர்கள் அமிர்தத்தை உண்டால் அவர்களால் உலகத்தில் துயரங்கள் உண்டாகும் என்று மனம் வருந்திய தேவர்கள் விஷ்ணுவிடம் முறையிட்டனர். விஷ்ணு ஒரு மோகினி பெண் போல உருவெடுத்து அமிர்தத்தை தானே பங்கிடுவதாகவும், தேவர்கள் ஒரு புறமும் அசுரர்கள் இன்னொரு புறமும் என்று இருபுறமாக அமரும்படி கேட்டுக்கொண்டாள். அசுரர்கள் பேராசையால் அமிர்தத்தின் அடிப்பாகம் மிகுந்த பலன்கள் உடையது என்று கருதி மோகினியிடம் முதலில் தேவர்களுக்கு கொடுத்து பின் தங்களுக்கு அளிக்குமாறு கூறினர். மோகினியும் தேவர்களுக்கு முதலில் அமிர்தத்தை அளிக்க ஆரம்பித்தார். தேவர்கள் சூழ்ச்சி செய்து தங்களுக்கு அமிர்தம் கிடைக்காமல் செய்து விடுவார்களோ என்று அஞ்சிய ஸ்வர்ணபானு தான் கற்ற மாய வித்தைகள் மூலம்
தேவன் போல உருமாறி தேவர்கள் வரிசையில் அமர்ந்து விட்டான். இதை அறியாத மோகினியும் வரிசையில் இருந்த ஸ்வர்ணபானுவுக்கும் அமிர்தத்தை அளித்தாள். உடனே அவன் அதை உண்டதை சந்திரனும் சூரியனும் பார்த்துவிட்டனர். அவர்கள் மோகினி வடிவில் இருந்த விஷ்ணுவிடம் சைகையில் உணர்த்த, கோபமடைந்த விஷ்ணு தன் சுதர்சன சக்கரத்தால் ஸ்வர்ணபானுவின் தலையை வெட்டினார். அவனது தலை ஒருபுறமும் உடல் மற்றொரு புறமும் விழுந்தது. அமிர்தம் உண்டதால் ஸ்வர்ணபானு இறக்கவில்லை. அசுரர்கள் தனது கட்டளைப்படி நடக்காததால் அவர்களுக்கு அமிர்தம் கிடையாது என்று கூறி விஷ்ணு அனைத்து தேவர்களுக்கும் அமிர்தத்தை வழங்கி முடித்தார். உடல் துண்டிக்கப்பட்ட ஸ்வர்ணபானு விஷ்ணுவை வேண்டி கடும் தவம் புரிந்தான். இதனால் மகிழ்ந்த விஷ்ணு அவன் தவத்தை ஏற்று ஸ்வர்ணபானுவின் தலையும் பாம்பின் உடலும் கொண்ட உருவம் ராகு என்றும், ஸ்வர்ணபானுவின் உடலும் பாம்பின் தலையும் கொண்ட உருவம் கேது என்றும் 2 உருவங்களாக ஸ்வர்ணபானுவை சிருஷ்டித்தார். இதற்கிடையில் ஏமாற்றமடைந்த அசுரர்கள் ஸ்வர்ணபானுவை தங்கள் கூட்டத்தில் இருந்து விலக்கிவிட்டனர். அதன் பிறகு ஸ்வர்ணபானு சிவனை வேண்டி கடுந்தவம் இருந்தான். மனமிறங்கிய சிவன் ஸ்வர்ணபானுவின் 2 உருவங்களான ராகு கேதுவிற்கு கிரக அந்தஸ்து அளித்து ஆசி வழங்கினார். மற்ற 7 கிரகங்களும் ராசி சக்கரத்தில் வலமாக சுற்றி வருகையில் ராகுவும் கேதுவும் அவர்களுக்கு எதிர் திசையில் இடமாக எதிரே 180 டிகிரியில் சுற்றுகின்றனர். மற்ற கிரகங்கள் தங்களுக்கென வாரத்தில் ஒரு நாளை பெற்றுள்ளன. அதுபோல இல்லாமல் ராகுவிற்கு ஒரு நாளில் 1.5 மணி நேரம் ராகு காலம் எனவும், கேதுவிற்கு 1.5 மணி நேரம் யமகண்டம் எனவும் 7 நாட்களிலும் ஒதுக்கப்பட்டு மற்ற கிரகங்களுக்கு இணையாக அங்கீகாரம் அளிக்கப்பட்டது. ராகுவும் கேதுவும் சாயா கிரகங்கள் அல்லது நிழற் கிரகங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இவர்களால் ஏற்படும் துயரங்கள் தீர பரிகார பூஜைகள் செய்வது அவசியம். இதுபோன்ற ஆன்மீக தகவல்கள், ஆலயங்கள், சித்தர்கள் வரலாறு, கிரக பெயர்ச்சி பலன்கள் ஆகியவற்றை அறிந்து கொள்ள ஆலய ஓம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.